This video is sponsored by Buy Mode shopping application. ஜூன் 17 தமிழகத்தின் பகத்சிங் செங்கோட்டையில் பிறந்த சங்கரன், திருவனந்தபுரம் மூலம் திருநாள் மகாராஜா கல்லூரியில் BA, பின் புனலூர் காட்டிலாக்காவில் பணி. அந்நாளில் நாடெங்கும் சுதந்திர போராட்டம் உச்சம். வஉசி சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் மேடை பேச்சின் வசீகரம் இழுத்துச் சென்றது பலரோடு இவரையும் போராட சுயதேசியம். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவி செய்யும் புதுவை பிரெஞ்சு தேசம். வாவேசு ஐயர், பாரதியார், நீலகண்ட பிரமாச்சாரியாரின் நட்பு இட்டு சென்றது இரத்த புரட்சிக்கு வித்து. கலெக்டர் ஆஸ் துரை கொடைக்கானல் செல்ல மணியாச்சி சந்திப்பில் முதல் வகுப்பில் கண்டார், துப்பாக்கி எடுத்தார், சுட்டு தள்ளினார், பின் தன்னையும் சுட்டுக் கொண்டார். உச்சட்டையில் ஒரு துண்டு கடிதம் சொன்னது காரணம். சென்னையில் காத்திருக்கிறார்கள் வீரர்கள் இன்னும் 3000. ஆர் வாஞ்சி ஐயர் செங்கோட்டை பெயரோடு முற்று பெற்றது கடிதம். பின்னாளில் மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சி மணியாச்சி என பெயர் மாற்றம். செங்கோட்டையில் உருவச் சிலையோடு அமைக்கப்பட்டது மணி மண்டபம். 1911 சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் நினைவு தினம் என்று கிறிஸ்துவ சீர்திருத்த திருச்சபைகளின் ஒரு பிரிவு. இங்கிலாந்தில் உதயமான காலம் 18ஆம் நூற்றாண்டு. ஆங்கிலிக்க திருச்சபையில் சேர்ந்த ஜான் வெஸ்லி என்பவரால் உருவானது. மெத்தடிசம் அல்லது வெஸ்லிய மெத்தடிசம் என அழைக்கப்படுகிறது. 1703 கிறிஸ்துவ மத பிரிவான மெத்தடிசத்தை உருவாக்கிய ஜான் வெஸ்லியின் பிறந்த தினம் இன்று. லியாண்டர் பயஸ் இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீரர். கோவாவில் பிறந்து கொல்கத்தாவில் வளர்ந்தவர். மகேஷ் பூபதியுடன் இணைந்து இரட்டையர் பிரிவில் பல வெற்றிகள். ஒலிம்பிக்கில் வெண்கலம் கொண்டு வந்த இந்தியர். 1973 புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸின் பிறந்த தினம் இன்று. 1980 விம்பிள்டன் சாம்பியன், ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற டென்னிஸ் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸின் பிறந்த தினமும் இன்று. திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் சிற்றூரில் பிறப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தில் கீழ்த்திசையில் படித்து வித்வான் பட்டம் கிடைப்பு. எழுத்தாளர் புதுமை பித்தனிடம் கொண்டார் நட்பு. 1946 வெளியானது இவரின் இளவேனில் கவிதை தொகுப்பு. 40 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய வானொலியில் பணியாற்றி 1981 கிடைத்தது ஓய்வு. அக்கறை சீமையில் 6 மாதங்கள் எனும் பயண கட்டுரைக்காக தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைப்பு. சிறுகதைகள், கவிதைகள், புதினங்கள், நாடகங்கள், ஆய்வு கட்டுரைகள் என தமிழுக்கு பல படைப்புகள் வழங்கிய தமிழ் எழுத்தாளர் மீ. ப. சோமசுந்தரம் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1921. புதுச்சேரியில் பிறந்தவர். பாவாணர் பெருஞ்சித்திரனார் கொள்கையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். தமிழ் வேர்ச்சொல் ஆய்வுகளில் புலமை பெற்றவர். தன் தூய தமிழ் பேச்சாற்றலால் உள்நாட்டிலும் அயல் நாடுகளிலும் புகழ் பெற்றவர். தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தூய தமிழ் சொல்லாக்க அகர முதலித்துறையின் தலைவராக பணிபுரிந்த பெருஞ்சித்திரனாரின் மருமகனான சொல்லாய்வறிஞர் வ. அருளி பிறந்த நாள் என்று ஆண்டு 1950. தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் இவர் பிறந்த ஊர். கட்டபொம்மன் வெளிவந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். முத்துக்கவிராயர் என்பவரிடம் முறையாக இலக்கண இலக்கியங்களை கற்றவர். கவிதை, மொழிபெயர்ப்பு என பல வடிவங்களில் நூல்களை எழுதியவர். சிறந்த புராண சொற்பொழிவாளராக திகழ்ந்த கவிராச பண்டிதர் செகவீர பாண்டியனார் மறைந்த நாள் இன்று. ஆண்டு 1967. பொன் விளையும் பூமியை புனிதமாய் பேணி காத்திட வேண்டாமா? நம்மை தாங்கும் நிலத்தை நாமும் தங்கமாய் தாங்கிட வேண்டாமா? நிலத்தின் தரம் குறைவதிலிருந்து அதன் சமநிலை தன்மையை சரியாய் பராமரித்திட பசுமையாய் இருக்கும் நிலத்தை பாலைவனமாக்கலை
எதிர்த்து விழிப்புணர்வை உண்டாக்கிட உருவானது பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச நாள் இன்று. This video sponsored by Buy Mode shopping application.